வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் 13,600 பக்கமாக ஓப்பன் ஆகி ஒரு புதிய ஹை கிரியேட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கப்புறமா மேலே நிற்க முடியாமல் தொடர் சரிவாக கொடுத்து 13,490 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ரிகவர் ஆகி 13,571 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட் க்ளோசிங் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங் கடைசி 2 ட்ரேடிங் செஷனோட க்ளோசிங் காட்டிலும் அதிகம் தான். நேற்று மார்க்கெட் ஓப்பனிங்கும் முன்னாடி மார்க்கெட்டோட ஓப்பனிங் எல்லாத்தையும் அதிகமாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 13,520 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 13,560 மார்க்கெட்டில் பல இடங்களில் செல்லிங் இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. பட் இருந்தாலும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கடைசி 2 க்ளோசிங் பாருங்கள், அதாவது வெள்ளிக்கிழமை அதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை க்ளோசிங் எல்லாமே 13,520 தான். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இதே ரேஞ்சில் ஓப்பன் ஆகிற மார்க்கெட் வந்து தொடர் ஏற்றத்தை கொடுத்து மேலே போகிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். பட் இங்கே மேலே செல்லிங் இருக்கிறதையும் நம்மளால் மறக்க முடியாது. பட் என்னென்னா, நம்ம மறுபடியும் ட்ரெண்டுக்கு சாதகமாக 13,500 வரைக்கும் பை பண்ணி நேற்று லோ பக்கமாக, அதாவது 13,490 பக்கமாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணால் மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்குன்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இது எப்படி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் பண்ணலாம் அப்படின்னா, 13,500 அடுத்த மணி ஆப்ஷனாக இருக்கும். அந்த கால் ஆப்ஷன் வரப்போகிற டிசம்பர் 17 எக்ஸ்பயர் ஆகிற கான்ட்ராக்டில் 124 க்ளோஸ் ஆகிருக்கு. 2 ஸ்ட்ரைக் விட்டு 13,600 செலக்ட் பண்ணிக்கோங்க. அது 70.95 காசில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து 60 ரூபாய்க்கு கிடைக்கும். 60 ரூபாய்க்கு கிடைச்சா இந்த ரேஞ்சில் நீங்கள் பை பண்ணி 20-25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.